Hi friends, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கரீபியன் பிரீமியர் லீக், வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய கரீபியன் பிரீமியர் லீக், இப்போ இந்தியாவில் எப்படி ஐபிஎலோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு லீக்கை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் சரி, மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல இப்போ டெலிகிராம் வந்து இந்தியாவில் பேன் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நிறைய வயலன்ஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு டெலிகிராம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோர்ஜரிஸ் அதில் நடந்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு பேக்கப்காக வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பை சான்ஸ் டெலிகிராம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நம்ம டீம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே நம்ம ஒரு சேஃபர் சைடா நம்ம இருந்துருவோம். அந்த பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உடனடியாக நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது. அதனால நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல்லையும். அதுலயும் நம்ம டீம்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே பெஸ்டான ஒரு மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல என்ட்ரி ஃபீஸ் வைஸ் பார்க்குறப்ப உங்களால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% அவங்க ஜிஎஸ்டி வந்து அவங்க பே பண்ணிடுறாங்க. தென் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% வரைக்கும் போனஸ் தராங்க. போனஸ் வச்சு நீங்களால ப்ளே பண்ணிக்கவும் முடியும். தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், காம்படிஷன் வைஸ் லெஸ் காம்படிஷன். ஏன்னா மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துருக்கூடிய ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ் டீம் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூபி பிரீமியர் லீக் இருக்கு இல்லைங்களா சார், டெல்லி பிரீமியர் லீக். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னராகவும் இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா ஃபால்கன்ஸ் டீமுக்கும் சென்ட் கிட்ஸ் நீவிட்ஸ் பேட்ரிக்ஸ் அந்த ரெண்டு டீமுக்குமான ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச். இந்த ஆன்டிகுவா அண்ட் பார்புடாஸ் ஃபால்கன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல புதுசா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜமைக்கா தலைவாஸ். ஜமைக்கா தலைவாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஆன்டிகுவா அண்ட் பார்புடாஸ் ஃபால்கன் சொல்லிட்டு இந்த சீரீஸ்ல இருந்து ஆட போறாங்க. ஃபர்ஸ்ட் சிபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் 30 ஆகஸ்ட் 2024 டைம் ஏர்லி மார்னிங் 4:30 வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 95% ஆஃப் மேட்சஸ் எல்லாமே இந்த ஏர்லி மார்னிங் தான் நடக்க போகுது. ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் ஈவினிங் 7:30 வந்து நடக்குது. மீதி மேட்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட தான் சொன்ன மாதிரி 90% வந்து பாத்தீங்கன்னா 4:30 தான் வந்து மேட்சஸ் எல்லாமே நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சர் ரிச்சர்ட்ஸ் ஸ்டேடியம் நார்த் சவுண்ட் ஆன்டிகுவால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஆன்டிகுவாவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல மட்டும் ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் ப்ரிஃபரா இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் லிட்டரலி போக போக போக, அதாவது யூஸ்டு பிட்ச் இந்த ஒரு இன்னிங்ஸ் முடிகிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் 7 ஓவருக்கு அப்புறமே ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் இங்க வந்து என்ஜாய் பண்ணி போல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு இங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் சொல்லி பார்த்தோம்னா 145ல இருந்து ஒரு 155 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பிட்ச் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ரெக்கார்ட், அதாவது லாஸ்ட் 5 T20s பொறுத்த வரைக்கும் ஒரு 153 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 59 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 5 மேட்ச்ல 59 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 32 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 27 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2 பேருமே, அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி 2 பேருமே ஈக்குவலா தாங்க இங்க வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்டிகுவா அண்ட் பார்புடாஸ் ஃபால்கனுக்கு வந்து இப்பதான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஜமைக்கா தலைவாஸ் தான் இருக்கு. அதனால அந்த ஹெட்வெட்ல ஆன்டிகுவா அண்ட் ஃபால்கன்ஸ் அவங்க தான் வந்து பார்புடா ஃபால்கன்ஸ் தான் வந்து அதிகப்படியான மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா வந்து அவங்க தான் இருக்காங்க. 10 மேட்சை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சென்ட் கிட்ஸ் நீவிட் பேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா
ஆன்டிகோ அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபக்தர் சமான் அண்ட் பிரண்டன் கிங் அந்த டீமோட கேப்டன். பிரண்டன் கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் இன்ஜுரியில இருக்கிறதான ஒரு நியூஸஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீம்ல வந்து அவர் ஆடல. ஸோ லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல அவரோட ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் தான் வரும். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் விளையாடுவதற்கான பாசிபிலிட்டி ஸ்லைட்லி அதிகம். ஸோ ஜஸ்டின் கிரேவிஸ், சாம் பில்லிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. பை சான்ஸ் பிரண்டன் கிங் இல்ல அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் வந்து பண்ணுவாரு. ஜமார் ஹாமில்டன், ரோசன் பிரேமிஸ், ஃபேபியன் அலன், கிறிஸ் கிரீன், சமர் ஸ்பிரிங்கர், முகமது அமீர், ஹைடன் வால்ஸ் ஜூனியர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிகோ அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் கிட்ஸ் நிவிஸ் பேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கைல் மேயர்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ ஃபிளெக்சர். ஸோ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஈவன் லூயிஸ் தான் வந்து நிறைய மேட்சஸ் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ கைல் மேயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 1 டவுன் நிறைய மேட்சஸ் 1 டவுனும் அவர் ஆடி இருக்கிறதுனால 1 டவுன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அஃபிஷியல் லைனப்ஸ்ல இந்த டாப் 3 பேர்ல இருந்து 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அதுல ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் மஸ்டா வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிடுவாரு. கைல் மேயர்ஸ், ஈவன் லூயிஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் 1 டவுன் வருவாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் சிக்கந்தர் ராசா, ரூதர்ஃபோர்ட், ஓடின் ஸ்மித், அடுத்ததா டொமினிக் ட்ராக்ஸ், அஸ்மித் நீட், ஆண்ட்ரிக் நோர்கியா அண்ட் சாம்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கிட்ஸ் நிவிஸ் பேட்ரிஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. சரி, இப்போ கிராண்ட் லீக்ஸ்ல நம்ம எந்த மாதிரி ஆப்ஷனல் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ்ல வந்து என்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரீம் டீம்ல எத்தனை தடவை வந்திருக்காங்க, ஆவரேஜான எவ்வளவு பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை கடைசியாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்டிகோ அண்ட் பார்படோஸ் ஃபால்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபக்தர் சமான் அண்ட் பிரண்டன் கிங் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து பிளேயிங் ஆப்ஷன்ஸா வச்சிருக்கக்கூடியவங்க. ஃபக்தர் சமான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவர். பிரண்டன் கிங் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவாருங்க, பாலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். ஸோ லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அது ஒரு அக்ரெசிவ் மைண்டுக்கு போயிடுவார். ஸோ ஃபக்தர் சமான் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபக்தர் சமானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவர் கிடையாது, பிரண்டன் கிங்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கிடையாது. பட் பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை அந்த டெத் ஓவர்ஸ்ல ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் அப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை அவரை செட் பண்ணி வச்சுக்குவாரு. ஸோ அப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் பிரண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மினிமம் ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிச்சா கூட ஒரு 8 பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்டோட ஒரு 12 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுலேயே வந்துடும். தென் 2 இன்னிங்ஸ் 2 பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஓப்பனர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபக்தர் சமான். இந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறப்போ இந்த மாதிரியான ஸ்லோ டவுனான ஒரு பிச்சில் டாப் எஜஸ்ல நிறைய அவுட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லா மேட்சஸ்மே அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் வந்து கையும் கொடுக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபக்தர் சமான் வந்து நம்ம ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பிரண்டன் கிங் கிட்ட நம்ம மினிமம் ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். தென் இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கிறதுனால மேபி அவர் இந்த ஃபேண்டஸ்டி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக அவருக்கு இருக்கும். ஜஸ்டின் கிரேவிஸ், ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா ரோசன் பிரேம்ஸ், ஹைடன் வால்ஸ் ஜூனியர், முகமது அமீர், சமர் ஸ்பிரிங்கர், கிறிஸ் கிரீன், ஃபேபியன் அலன் சொல்லி இப்படி ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஒரு 6 பேர் இருக்கிறதுனால ஜஸ்டின் கிரேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி கிட்டத்தட்ட 95% அவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பேட்டிங்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜஸ்டின் கிரேவிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆடிடுவார் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல. பட் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே ஒரு வீக்கா இருக்கார். குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் ஆப்போனன்ட் டீம்லயும் இருக்கிறதுனால ஸோ ஜஸ்டின் கிரேவிஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். சாம் பில்லிங்ஸ் ஒரு குவாலிட்டியான பிளேயர், டாப் ஆர்டர்ல விக்கெட் ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துட்டாலும் சரி, இல்ல அவர் வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. ஸோ அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். சாம் பில்லிங்ஸ்க்கு அவர் வந்து ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஜஹமர் ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, சாம் பில்லிங்ஸ் தான் பண்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து அவருக்கு இல்லாம போயிடுது. ஸோ அப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. அது ஒரு வேலிட் பாயிண்ட். ரெண்டாவது அவர் வரக்கூடிய டவுனுக்கு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடணும். கடைசி கட்டத்துல வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயர் ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க அவருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஜஹமர் ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விக்கெட் கீப்பர்ங்கிறது அவர் பண்ணாததுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அடுத்ததான் ரோசன் பிரேமிஸ்.
ஸோ ரோசன் பிரேமிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கிறிஸ் கிரீன், ஹைடன் வால்ஸ் ஜூனியர் இப்படி ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃபேபியன் அலனை பொறுத்த வரைக்கும் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டார். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து ஃபேபியன் அலன் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. கெயில் மேயர்ஸ், ஈவன் லூயிஸ், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட், இப்படி டாப் 6 பேர்த்திலேயே 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால கிறிஸ் கிரீன் அவரோட 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அப்போ ஃபேபியன் அலன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் அல்லது மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஹைடன் வால்ஸ் ஜூனியர் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். அப்போ இந்த சமார் ஸ்பிரிங்கரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால முகமது அமீர் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. கிறிஸ் கிரீன் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரோசன் பிரேமிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவரை வந்து அவர் போல் பண்ணிடுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். தென் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரோசன் பிரேமிஸ். அது மட்டும் கிடையாது, அவரோட டவுனும் வந்து பாத்தீங்கன்னா டாப் தார்ட்ல கொஞ்சம் ப்ரொமோட் ஆயிடுவாரு. பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயரா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஒன்னா கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டனுக்கான கண்டென்டராகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோசன் பிரேமிஸ் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் ரோசன் பிரேமிஸ் வந்து பவுல் பண்ணுவார். அது ஒரு ஆப்ஷன். தென் ஃபேபியன் அலன் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர். ஏன்னா டாப் ஆர்டர்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வருவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஆடிடுவாங்க, லெக் பிரேக்கர்ஸ் ரொம்பவே சூப்பர் ஆடிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால கிறிஸ் கிரீன் தான் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் கிறிஸ் கிரீன் இருந்து கிடைச்சிடும். தென் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவார். அந்த எக்கனாமிக்கலா பவுல் பண்றதுக்கும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தாங்க கிறிஸ் கிரீன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிள் ரொம்ப 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 அதிகம் கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபேபியன் அலன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவருங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அது ஒன்று. 2வது ஃபீல்டிங் பொசிஷன். நம்ம ஃபேபியன் அலன் தான் கிட்டத்தட்ட எல்லா பக்கமுமே இருப்பாருங்க. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல பார்த்தாலும் இருப்பாரு, லாங் ஆன்ல இருந்தாலும் இருப்பாரு, லாங் ஆஃப், இப்படி எல்லா பக்கமுமே ஃபீல்டிங் பொசிஷன்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஃபேபியன் அலன். வேற யாருமே அவ்வளவு சீக்கிரம் லாங்ல வந்து வைக்க மாட்டாங்க. ஃபேபியன் அலன் எந்த டீம்ல இருந்தாலுமே அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஒரு சூப்பர்வான ஒரு ஃபீல்டர். ஸோ அது ஒரு வேலிட் பாயிண்ட். மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிடுவாருங்க. தென் அது இல்லாமல் ஸ்லைட்லி அட்வான்டேஜ், நம்ம ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு நிறைய கிடையாது, ஒரு மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவருங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஒன்று. 2வது அவரோட ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. பை சான்ஸ் ஒரு 15வது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம் பில்லிங்ஸோட விக்கெட் விழுது அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஜமார் ஹாமில்டனை இறக்கி விட மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஃபேபியன் அலனை வந்து ஆட வச்சிருவாங்க. குயிக் ஃபயரா ஒரு 20% வரைக்கும் அடிப்பார். இப்போ ஒரு 20 ரன் அப்படிங்கிறப்பவே ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வரும். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 20 ரன் அப்படின்னா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வந்து வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அது மட்டும் இல்லாம மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து இருப்பாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கான ஆப்ஷன். பட் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல ஒரு 3ல இருந்து 4 மேட்ச் தான் அவர் அந்த ஃபேண்டசி டீம்லயே வந்திருக்காரு இது வரைக்கும் நடந்த கடைசி ஒரு 10 மேட்சஸ்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட ஃபேண்டசி வேல்யூ டிக்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவரோட பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாகிறதும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்கா இருக்கு. சமார் ஸ்பிரிங்கர் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துருவாருங்க. ஒரு குவாலிட்டியான ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்துருவாரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பேட்டிங்ல அவர் வருவாரா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். வந்து ஒரு பெரிய ரன்ஸ் அடிப்பாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கடைசியா விளையாண்ட ஒரு 5-6 மேட்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100% அவரோட ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு, ட்ரீம் டீமுக்குள்ள வந்திருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே கிட்டத்தட்ட ஒரு 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸை எடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடியது. மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா மேட்சஸ்லுமே. சமார் ஸ்பிரிங்கரை பொறுத்த வரைக்கும் முகமது அமீர் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ரொம்ப 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 சூப்பருங்க. கடைசியா விளையாண்ட ஒரு 5 மேட்ச்ல 9 விக்கெட் வரைக்குமே அவர் எடுத்திருக்காரு. ஸோ மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாரு. அது இல்லாமல் இவரோட ஸ்விங் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்ல ஒரு ஸ்விங் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் டெத் ஓவர்ஸ்ல வேற ஆப்ஷனே இல்லைங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ரோசன் பிரேமிஸ் அண்ட் முகமது அமீர் இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. பர்டிகுலர் அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் அமீர் தான் போட போறாரு. அப்படிங்கிறப்போ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு முகமது அமீர் வந்து வந்துட போறாரு. ஹைடன் வால்ஸ் ஜூனியர்
லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணுவாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பால்ஸ் அவர் கூகுளி தான் பவுல் பண்ணுவாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இவருக்கு பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எடுப்பாரு. ஸோ முகமது அமீட் வந்து நம்ம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரோசன் பிரேமிஸ் ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட்டும் தென் பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எடுப்பாரு ரோசன் பிரேமிஸை பொறுத்த வரைக்கும். கிறிஸ் கிரீன் இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அவர் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன். தென் ஃபீல்டிங் பொசிஷன், தென் பேட்டிங்லயும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆகி பேட்டிங்ல வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாரு. 100 பால் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல கூட வந்தாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஸ்கிரீன் இருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் குவாலிட்டியா இருக்கிறதுனால ஸோ அவர் அந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ். சமார் ஸ்பிரிங்கர் அண்ட் ஃபேபியன் ஆலன் 2 பேர்த்திட்டு இருந்தும் ஒரே லெவல் பாயிண்ட்ஸ் தான் வரும். அந்த ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாயிண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து வரும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபக்தர் சமான வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க. பிரெண்டன் கிங் போத் இன்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா செகண்டா வந்து பேட் பண்ண போறாருன்னா ஒரு மஸ்ட் ட்ரை. ஜஸ்டின் கிரீவிஸ்ட் வந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து சாம் பில்லிங்ஸ் வந்து வந்துருவாரு. ஜஹர் ஹாமில்டனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பேட்டிங்ல வந்து ஒரு டவுனும் ஒரு மைனஸ், தென் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறதுனால பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் அடிப்பார். மற்றபடி ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான அவ்வளோ ரன்ஸ் வருமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரோசன் பிரேமஸ்ட் வந்து பேட்டிங்ல 15 இருந்து 20 ரன், தென் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டனுக்கான கண்டென்டராகவே ரோசன் பிரேமஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்ததா சென்ட் கீட்ஸ் நிவிட் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கெயில் மேயர்ஸ், ஆண்ட்ரே ஃபிளெக்சர் 2 பேரும் இந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துருவோம். சிக்கந்தர் ராசா 1, தென் அடுத்ததா சாம்சி 2, நோர்கியா 3, ஏன் நீட் 4, டோமினிக் டிராக்ஸ் 5, ஓடின் ஸ்மித் 6. ஆல்ரெடி 6 ஆப்ஷன் இருக்கிறதுனால கேஎல் மேயர்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா பவுலும் பண்ணல, விக்கெட்டும் அவர் எடுக்கல. அஸ் அ பிளேயரா அஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும்தான் ஆட போறாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர். ஈவன் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 3 பேருமேங்க, ஆண்ட்ரூ ஃபிளெக்சர், ஈவன் லூயிஸ், கெயில் மேஸ், இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க. ஒரே ஒரு மைனஸ், டாப் 3 பேர்த்துல 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால மேபி பவர் பிளேலயே கிறிஸ் கிரீன் பவுல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். என்னதான் கெயில் மேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொழந்து கட்டிடுவாரு, ரன்ஸ் நிறைய ஆடுவார், பவுண்டரிஸ்லேயே ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே ஸ்பின்னர்ஸ்ட்டு அவர் ரொம்பவே வீக்கா இருக்காருங்க. ஸ்பின்னர்ஸ் அதுலேயும் பால் கொஞ்சம் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் எந்த பக்கம் வருதுங்கிறதே பார்க்காம தான் ஆடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னர் ரொம்பவே வீக் ஆடிட்டு இருப்பாரு, பர்டிகுலரா ஆஃப் பிரேக்ல. ஸோ அந்த வகையில் கிறிஸ் கிரீனுக்கு வந்து இனிஷியலா பவர் பிளேல மேபி கிறிஸ் கிரீன் ஸ்கேல் மேஸ்குள்ள ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் விக்கெட் கீப்பர் வந்து ஃபிளெக்சர் பண்றாரா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் பண்றாரா அப்படிங்கிறது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க். யாரு விக்கெட் கீப்பர் பண்றாங்களோ அவங்க மஸ்ட் ட்ரை. ஸோ இது ஒரு சின்ன விக்கெட் கீப்பர் மூலியமா கண்டிப்பா, ஏன்னா இது மாதிரி ஸ்லோ டவுனான ஒரு பிச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சில் விக்கெட் கீப்பருக்கு கண்டிப்பா 15 இருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதனால ஆண்ட்ரூ ஃபிளெக்சரா இருக்கட்டும், கிறிஸ்டன் ஸ்டப்ஸா இருக்கட்டும், 2 பேர்த்துல யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே மஸ்ட் ட்ரை. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் குவாலிட்டியா இருக்கு. கடைசி 5 மேட்ச்ல 2 பேருமே கிட்டத்தட்ட 5 மேட்சுமே ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா தெரியுறாங்க. அது இல்லாம 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ல பெருசா வீக்லாம் சொல்ல முடியாது. அது இல்லாம ஆஃப் பிரேக் பவுலர்ஸ், டாப் ஆர்டர்ல பவுல் பண்றப்போ ஈஸியா வந்து சிங்கிள்ஸ் ஆடிட்டோ பவுண்டரிஸ் ஆடிட்டோ ஆடிடுவாரு ஃபிளெக்சரை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஆடுவார். இப்போ கடைசியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாடுறப்ப கூட விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே நல்ல ஒரு ரன்ஸ் ஆடி இருந்த கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். இதுல மேற்கொண்டு விக்கெட் கீப்பரும் அவர் பண்றாருன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் இன்னும் வந்து ஒரு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட அவர் எலிஜிபிளா வந்து கொண்டு வந்து வைக்கும். ஸோ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படின்னாலுமே மஸ்ட் ட்ரைக்கு வந்துருவாருங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸ். ஏன்னா ஃபீல்டிங் பொசிஷன் அவர் விக்கெட் கீப்பர் பண்றாரு அப்படின்னா பேக் ஸ்டெம்புக்கு பிகைண்ட் ஸ்டெம்ப்ல இருந்துட்டு அவர் வந்து ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. இப்போ விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படின்னாலுமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் வந்து அவர் பிடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு இருக்கு. ஸோ ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பாரு. ஆண்ட்ரூ ஃபிளெக்சர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேர்த்துமே நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சிக்கந்தர் ராசா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேட்ச்
பவுலிங் ஆப்ஷன்ஸ் பெருசா அவருக்கு இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் பாருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். ஏன்னா இவர் ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் டைப்ல பவுல் பண்ணக்கூடியவர். ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா ஃபக்தர் சமான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேற யாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. ஸோ அந்த வகையில சிக்கந்தர் ராசா கிட்ட வந்து நம்ம மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும். தென் அந்த லாங் ஆப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும், ஒரு கேட்ச் வரைக்கும் முடிப்பாரு. இந்த 2 ஓவர் மினிமம் பவுல் பண்றதுனால மேபி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தான். கன்ஃபார்மா விக்கெட் விழுலாம் சொல்ல முடியாது. 4 ஓவர் பவுல் பண்ண போறாரு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் கூட கிடைக்கும் சொல்லலாம். ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால பேரை வச்சுக்கிட்டு பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற கான்செப்ட்ல தூக்கி அவர் ரொம்ப ஹையர் ஆப்ஷன் இது பாயிண்ட்ஸை கொடுத்துட வேணாம், ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு வந்து கொண்டு போயிடுவார். ரூதர்ஃபோர்ட் டாப் ஆர்டர் டோட்டலி கொலாப்ஸ் ஆகணுங்க. மினிமம் 2-3 விக்கெட் விழுணும். அப்படி விழுந்தா அவரோட பேட்டிங்ல இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் கூட ஆடுவாரு. கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 5ல இருந்து ஒரு 10 பால் அவருக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான பால்ஸுங்க. அதுல நின்றுட்டாருன்னா கண்டிப்பா ஒரு 50 ரன் ஸ்லாக் ஓவர்லாம் பிரிச்சு எடுத்துருவாரு. கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டாருன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். பட் அவரோட டவுன் டாப் ஆர்டர்ல எல்லாமே ஆடிட்டாங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடணும் அப்படிங்கிறப்ப யார்லயும் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி வந்து இருக்கும். அப்போ சிக்கந்தர் ராசா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் 3 பேருக்குமே ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கும். 3 பேர்த்திட்ட இருந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சிக்கந்தர் ராசா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால அது இல்லாம லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து தெரியுறாரு சென்ட் கிட்ஸ் நியூஸ் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல சாம்சி, நோர்கியா, ஏ நீட் அண்ட் டோமினிக் டிராக்ஸ் அண்ட் ஓடின் ஸ்மித் இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் சிக்கந்தர் ராசா 6வது பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல ஆண்ட்ரிக் நோர்கியா அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. இன்சியலா பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா டோமினிக் டிராக்ஸும் நீடும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுவார். ஏன்னா ஆப்போசிட்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அவரு. மினிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ அஸ்மித் நீடு வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவரும், ஓடின் ஸ்மித் வந்து 3 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க மீதி ஒரு ஓவர், அந்த 2 ஓவர் வந்து சிக்கந்தர் ராசா வந்து பவுல் பண்ணுவாரு. இதுதான் பவுலிங் காம்பினேஷன். மீதி இருக்கக்கூடிய நோர்கியா, சாம்சி, டோமினிக் டிராக்ஸ் இந்த 3 பேருமே அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோர்கியாவும் ஓடின் ஸ்மித் இந்த 2 பேரும் தாங்க பவுல் பண்ணுவாங்க. சில பவர் பிளேல டோமினிக் டிராக்ஸும் ஆசித் நீடும் வந்து பவுல் பண்ணுவாங்க. டோமினிக் டிராக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் அவுட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்மித் நீடை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து 1 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஆண்ட்ரிக் நோர்கியா கிட்ட இருந்து 2 விக்கெட்டும், தென் ஓடின் ஸ்மித் கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட்டும் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா. அதே மாதிரி ஓடின் ஸ்மித் கிட்ட இருந்து 1 விக்கெட் தான் கிடைக்குது அப்படின்னாலுமே ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவர் பேட்டிங்ல வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காருங்க. பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு குயிக் ஃபயர்னா ஒரு 10 பால் உள்ள ரெண்டாருன்னா மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாரு. அதெல்லாம் அவர் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். தென் இப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் சிக்கந்தர் ராசா அவருக்கு அடுத்தபடியா ஓடின் ஸ்மித் இந்த 3 பேரும் தான் இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ், லாங் ஆஃப் இந்த 3 இடத்துலயுமே அவங்க தான் ஃபீல்டிங் பொசிஷன் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அது ஒண்ணு. நார்மலாவே நல்லாவே டர்ன் கொடுப்பாரு சாம்சியை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுல நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால சாம்சி கிட்ட இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆப்போசிட்ல ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறது அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஒரு டிஃபரன்சியல் பிக்கா சாம்சி இருப்பாரு. ஆண்ட்ரிக் நோர்கியா அண்ட் ஓடின் ஸ்மித் இந்த 3 பேரும் இந்த டீம்லோட பவுலிங்ல ஒரு குவாலிட்டியா தெரியுறாங்க இந்த 3 பேரும். தென் சிக்கந்தர் ராசா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஆண்ட்ரி ஃபிளெக்சர் இந்த 6 பிளேயருமே இந்த டீமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்ததான் ஆண்ட்ரூ ஃபிளெக்சரை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 187 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. 80% அவரோட ட்ரீம் டீம்ல வந்திருக்காருங்க. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 80%, அதாவது ஒரு 5 மேட்ச்ல அதுல 4 மேட்ச் அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாரு. தென் ஆவரேஜான பாயிண்ட்ஸ் 69 அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எடுத்திருக்காரு. இது ஆண்ட்ரூ ஃபிளெக்சரோட ரீசன்ட் கடைசி 5 மேட்ச்லோட ஒரு ரெக்கார்ட். சிக்கந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் 168 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல. ட்ரீம் டீம்ல 100% வந்திருக்காரு. விளையாண்ட 5 மேட்ச்ல 5 மேட்சுமே அவர் வந்து ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு. தென் ஆவரேஜான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜான பாயிண்ட்ஸா வந்து இருந்திருக்கு ட்ரீம் டீம்ல. பிரீமியஸை பொறுத்த வரைக்கும், ரோஹன் பிரீமியஸை பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 177 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரீம் டீம்ல 60% மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட்ஸ் 77. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல அவரோட ஆவரேஜான பாயிண்ட் 77 அப்படிங்கிறது வந்து இருக்கு ரோஹன் பிரீமியஸை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்
ஸோ கிறிஸ்டன் சாப்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 161 ரன் அடிச்சிருக்காரு கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. ட்ரீம் டீம்ல ஒரு 60% ஆஃப் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்திருக்காரு. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம்ல வந்துட்டாரு, 2 மேட்ச் வந்து ட்ரீம் டீம்ல வரல. தென் ஆவரேஜான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜான பாயிண்ட்ஸா வந்து இருந்திருக்கு கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்தர் சமான் 122 ரன் அடிச்சிருக்காரு கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. 40% ஆஃப் மேட்ச் மட்டும் தான் ஒரு டீம்ல வந்திருக்காரு, ட்ரீம் டீம்ல. அதாவது ஒரு 5 மேட்ச் விளையாடிருக்காருன்னா அதுல 2 மேட்ச் மட்டும் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு, ஒரு 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வரல. கடைசியாக விளையாண்ட 5 மேட்சோட ரெக்கார்ட்ஸ் இது. ஆவரேஜான பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 38 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22 இருந்து ஒரு 25 ரன்ஸ்க்குள்ள மட்டும்தான் அவர் அடிச்சிருக்காரு ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்ல. பிரந்தன் கிங் 102 ரன் அடிச்சிருக்காரு கடைசி 5 மேட்ச்ல. 2 அதாவது கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட்ஸ் 33 தான். கிட்டத்தட்ட வரும் 20 இருந்து 22 ரன்ஸ்க்குள்ள மட்டும்தான் அடிச்சிருக்காரு விளையாண்ட 5 மேட்ச்ல. அவரோட ஆவரேஜான ஸ்கோரா அதான் இருக்கு. ஈவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் 141 ரன் அடிச்சிருக்காருங்க. 40% ஆஃப் மேட்சஸ் தான் ஒரு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அதாவது கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட் 44 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜான பாயிண்ட்ஸா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவரோட இந்த ரன்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் வச்சு பாக்குறப்போ ஒரு 30 அப்படிங்கிற ஒரு ரன்ஸை வந்து அவர் சாலிடா வந்து அடிச்சிருக்காரு மேட்சுக்கு மேட்ச். ஸ்பிரிங்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 42 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அதுல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 100% ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. நம்ம ப்ரிவியூல சொன்னோம், ஸ்பிரிங்கரை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ 100% ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல ஆவரேஜான பாயிண்ட் 45 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான பாயிண்டா இருக்கு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறாரு, கொஞ்சம் எக்கனாமிக்கலா போல் பண்றாரு. தென் பை சான்ஸ் LBW அப்படிங்கிற முறையெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வந்திருக்காரு ரீசெண்டா விளையாண்ட கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல. அடுத்ததா கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் 70 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு கடைசியா 5 மேட்ச்ல, 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. நீங்க 70 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 15 ரன் வரைக்கும் அடிக்கிறாரு வச்சுக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து 50 ஃபேண்டஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும். அவரும் கடைசியா 5 மேட்ச்ல 56 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி பாயிண்ட்ஸா எடுத்திருக்காரு. 80% ஆஃப் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. கடைசியா 5 மேட்ச்ல 4 மேட்ச் அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஃபேபியன் அலன் 7 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு கடைசியா 5 மேட்ச்ல, 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ 40% ஆஃப் டீம்ஸ்ல, அதாவது 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்திருக்காரு, ட்ரீம் டீமுக்குள்ள வந்திருக்காரு. 44 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான பாயிண்ட்ஸா வந்து அவருக்கு வந்து இருக்கு. டொமினிக் டிராக்ஸ் 33 ரன்ஸும் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 60% ஆஃப் மேட்ச், அதாவது 5 மேட்ச் விளையாடிருக்காருன்னா அதுல 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட் 31. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியூல சொன்ன மாதிரி ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். முகமது அமீர் ரன்ஸ் அவர் வரக்கூடிய டவுனுக்கு ரன் வராது, மோஸ்ட்லி பேட்டிங்கே வர மாட்டாரு, ஏன்னா கடைசி ஆளா அவர் தான் வருவாரு. விக்கெட்ஸ் பாருங்க, கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 9 விக்கெட் எடுத்திருக்காருங்க. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட், அதுலயும் ஃபர்ஸ்ட் பால் பண்றாரா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுப்பாரு. கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட பயங்கரமான கண்டென்டர் அவரு. ட்ரீம் டீம்ல 80% ஆஃப் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5ல 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட் 66 அப்படிங்கிறது அவரோட ஆவரேஜான பாயிண்ட்ஸாவே இருந்திருக்கு கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல. ஸோ அதுக்கு அடுத்ததான் சாம்சி பார்த்தோம் அப்படின்னா ரன்ஸ் எதுவும் மெடிக்கல, அவர் கடைசியா தான் வராரு, பேட்டிங்ல வர மாட்டாரு. 6 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ ஆவரேஜான பாயிண்ட்ஸ் 35 இருக்கு. அது இல்லாமல் இப்போ இவருக்கு அகேன்ஸ்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக், வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஓடியன் ஸ்மித் 80 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுக்கல, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ட்ரீம் டீம்ல 20% ஆஃப் டீம்ஸ் தான், அதாவது 5 மேட்ச்ல கடைசியா 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ட்ரீம் டீம்லயே வந்திருக்காரு. ஆவரேஜான பாயிண்ட் 28 தான். ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவருக்கு தான் இருக்கிறதுனால டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. ப்ரிவியூ வைஸாவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தென் அவங்க ரீசன்ட் ஃபார்ம் வைஸாவும் அவங்க ஃபேண்டஸ் டீம்ல வந்திருக்கிறத வச்சு உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வச்சு உங்களோட டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா முகமது அமீருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரோசன் பிரேமிஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா தெரியவர் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஃபிளெக்சருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் சாம்சிக்கு ரிஸ்கா வந்து கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கந்தர் ராசா நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆப்போசிட்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாததுனால 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க், அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிக் நோர்கியா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.